ஐயோ, இந்த கேள்வி வேற வந்துருச்சு. இது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. எப்பதான் ஊருக்கு போகணுமோ தெரியல. ஏண்டிமா, மாசம் மாசம் நிக்காம பாட்டி போய் காப்பி தண்ணி போட்டுற சொல்லு. ஓ, வந்த உடனே ஆரம்பிச்சிருச்சு. காப்பி வேணும், சோறு வேணும், தண்ணி வேணும்னு. இரு இரு, இன்னைக்கு ஒரு வழி பண்றவனா இல்லையா பாரு உன்னை. ஐயோ, பாட்டியை தள்ளி விட்டுட்டியா? இரு, நான் சின்ன பாட்டிகிட்ட சொல்றேன். ஐயோ, என்னாச்சு? ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணும் இல்லை. பாட்டி, பெரிய பாட்டிக்கு என்ன பிடிக்கவே பிடிக்காது. அதனாலதான் நான் அப்படி செஞ்சேன். இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சு சின்ன பாட்டி என்கிட்ட பேச மாட்டேன்றாங்க. இனிமே நான் யார்கிட்ட பேச? பெரிய பாட்டிக்கு உன்னை பிடிக்காதுன்னு யார் சொல்லுது? என்ன தெரியுமா நடந்தது? எனக்கு ஜுவல்ஸ் வாங்கிட்டு வரும்போது பெரிய பாட்டி உனக்கும் சேம் அதே மாதிரி ஒரு செட்டு வாங்கிட்டு வந்தாங்க. அதுக்கு எப்படி பாசம் இல்லாமல் உனக்காக ஜுவல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க? அவங்களுக்கும் உன்னெல்லாம் பிடிக்கும் தான். ஆனால் நீ தான் அப்படி நினச்சிட்டு இருக்க. ஒரு நாள் வந்துட்டு வாசலில் காலிங் பெல் அடிச்சதுக்கப்புறம் வெளியே போய் பார்த்தா ஒரு குழந்தை. அந்த குழந்தை கையில் ஒரு பேப்பர் இருந்தது. பாட்டி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் படித்து பார்க்கும்போது அந்த குழந்தைய எங்கேயாச்சும் ஆசிரமத்தில் சேர்த்துடுங்கன்னு சொல்லிட்டு பேப்பர் வச்சுட்டு அந்த குழந்தைய விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் பாட்டி வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு என்ன எப்படி வளர்த்தாங்களோ அதே மாதிரி உன்னையும் வளர்த்தாங்க. ஆனால் பாட்டி வந்து 2 பேரும் ஒரே மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் எங்கள் அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ உன்னை பிடிக்கவே இல்லை. எடுத்துகிட்டு போய் ஆசிரமத்தில் சேர்த்துடுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாட்டி கேட்கல, உண்மையில ரொம்ப பாசமாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் சாப்பாடு வந்து 2 பேருக்கு ஒன்றா ஊட்டும் போது எங்கள் அம்மாவுக்கு பயங்கர கோபம் வந்துட்டு, அந்த எச்சி சாப்பாடு என் பையன் பொண்ணு கூட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குழந்தைய எடுத்துக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எத்தனையோ முறை சமாதானப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அவங்க கேட்கவே கிடையாது. அதுக்கப்புறம் பெரிய பொண்ணு ஆனதுக்கப்புறம் தான் நான் வந்தேன். ஐயோ, இந்த விஷயம் எனக்கு தெரியாம நான் பாட்டிக்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டேனே. இனிமே நான் உயிரோடய இருக்க மாட்டேன். ஷீலா, ஷீலா, போயிட்டேன். எங்க இருக்க நீ? ஆரமா இருக்க விரும்பல. இரு பாட்டிமா, பெரிய பாட்டி தள்ளி விட்டதுக்கு என்ன மன்னிச்சிருங்க பாட்டிமா. இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரியவே தெரியாது. என்கிட்ட பேசு பாட்டிமா. என் மேல எவ்வளவு செல்லமா இருந்த பாட்டிமா. பெரிய பாட்டி வீட்டை விட்டு வெளில போனதுக்கு நாம தான் காரணம். அது நினைச்சுதான் சோகமா இருக்குங்க நம்ம சின்ன பாட்டி. பாவம். பாட்டி சோகமா இருக்கீங்களா? என்னாலதான் பாட்டி வெளில போயிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா பாட்டிமா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுமா. பாட்டி நம்ம வீட்டுக்கு வந்தாலும் எப்பவுமே 2 நாளைக்கு அப்புறம் தங்க மாட்டாங்க, கிளம்பிடுவாங்க. அவங்களுக்கு அவசரம் வேணும்னு போயிட்டாங்க. உன்னால ஒண்ணும் கிடையாது அவங்க போனது. சரியா? போ, சந்தோஷமா ஜாலியா இரு.